أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم. حسنت بذي العزة والجبروت واعتصمت برب الملكوت وتوكلت على الحي الذي لا يموت اصرف عنا الأذى إنك على كل شيء قدير. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وأصحابه وأهل بيته وأزواجه وذرياته وأولياء الله تعالى وأصفيائه أجمعين، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا إلى آخر الآية. صدق الله العلي العظيم. عن أنس رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه البخاري ومسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم. وقال النبي الله صلى الله عليه وسلم أيضا: رجب شهر الله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما وارزقني فهما. எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு என்றென்றும் உரித்தாவதாக. அவன் தனித்தவன், இணை துணையற்றவன் என்று சாட்சி பகிர்ந்தவனாய், ஸலவாத்தும் சலாமும் எம் உயிருக்கு உயிரான உயிரை விட மேலான உண்மை ஹபீப் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், பரிசுத்தமான அன்னாருடைய குடும்பத்தார்கள், மரியாதைக்குரிய மனைவிமார்கள், அஹ்லு பைத்தினர்கள், சித்தீக்கீன்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், முஃமினான முத்தகீன்களான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும், குறிப்பாக எம் அனைவர் மீதிலும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக. கூறுங்கள்: அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் வ அலா ஆலிக வ அஸ்ஹாபிக யா ஹபீபல்லாஹ். ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா நபியல்லாஹ் வ அலா ஆலிக வ அஸ்ஹாபிக யா நூரல்லாஹ். நவைத்து சுன்னத்தல் இஅ்திகாஃப். இஅ்திகாஃபுடைய நியத்தோடு உலுவோடு அல்லாஹ்வுடைய மாளிகையிலே வீற்றிருக்கக்கூடிய ஸ்ரீதேவிகளே, பெருமக்களே, அல்லாஹ்வுடைய ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன நல்ல விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கிறார்களோ அவைகளை இயன்ற அளவு முயற்சி செய்து எடுத்து பேணுதலாக நடந்து கொள்ளுமாறு, எவைகளை எல்லாம் விட்டும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எச்சரித்திருக்கிறார்களோ, விலக்கி இருக்கிறார்களோ அவைகளை முற்றுமுழுதாக விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறும், எப்பொழுதும் எங்கும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே தக்வா செய்து வாழ்ந்து கொள்ளுமாறும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். நல்லவைகளை ஆசையுடன் ஆர்வத்துடன் எடுத்து நடக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் நசீபாக்கி வைப்பானாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். கண்ணியமான மாதங்களில் ஒரு மாதம் அஷ்ஹுருல் ஹுரும் என்று குர்ஆன் பிரபல்யப்படுத்திய விசேஷப்படுத்திய ஒரு மாதமாகிய ரஜப். அந்த மாதத்திலே முதலாவது வெள்ளிக்கிழமையிலே நாங்கள் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். இது போன்ற இன்னும் பல ரஜபுகளை, அதை அடுத்து வர இருக்கக்கூடிய நிஅமத்துகளை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்து வைப்பானாக. ரஜப் இது குர்ஆன் சங்கைப்படுத்திய ஒரு மாதம். இது ஹதீதின் வாயிலாக இன்னும் சிறப்பு பெறுகிறது. ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: ரஜபுன் ஷஹ்ருல்லாஹ். ரஜப் இது அல்லாஹ்வினுடைய மாதம். மொத்தமாக 12 மாதங்கள் இருக்கிறது. எல்லாமே அல்லாஹ்வுடையதுதான். எல்லாத்துக்கும் பொறுப்பானவன் அவன் தான். அந்த எல்லாத்தையும் படைச்சவனும் அவன் தான், உருவாக்கியதும் அவன் தான். இருந்தாலும் ஏன் ரஜப் அவன் ஹைலைட் பண்றான்? ரஜபுன் ஷஹ்ருல்லாஹ். 12 மாதத்துல ரஜப அவன் குறித்து சொல்கிறான் என்றா மற்ற ஏனைய 11 மாதங்களும் அவனுடையது இல்லை என்ற அர்த்தமா? இல்லை, எல்லாம் அவனுடையதுதான். ரமலானும் அவனுடையதுதான், துல்ஹஜ்ஜும் அவனுடையதுதான், துல்காதாம் அவனுடையதுதான், எல்லாம் அவனுடையதுதான். ரஜபுன் ஷஹ்ருல்லாஹ் என்று குறிப்பிடுகிறார்கள் என்றால் ரஜப் ஏதோ ஒரு பாடத்தை எங்களுக்கு தரப்போகிறது. ரஜபில் ஏதோ ஒரு ரகசியம் எங்களுக்கு இருக்கிறது. ஏதோ ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம், பெரிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: ரஜபுன் ஷஹ்ருல்லாஹ். ரஜப் அல்லாஹ்வுடைய மாதம். வ ஷஅபானு ஷஹரி. அதை அடுத்து வர இருக்கக்கூடிய ஷஅபான் இது என்னுடைய மாதம். வ ரமதானு ஷஹ்ரு உம்மத்தி. என்னுடைய உம்மத்தை நான் மறக்கவில்லை. எப்பொழுதும் எங்களை மறக்காத ஒரு உண்மையான ஒரு ஜீவன் இருக்கும் என்றால்,
ஒரு உயிர் இருக்கும் என்றால், ஒரு உண்மை இருக்கும் என்றால் அது ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். எந்த நிலைமையிலும் எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தை பதவியை அடைந்த போதும் எங்களை மறக்காத ஒரே ஒரு உம்மத்தினுடைய தலைவர், ஒரே ஒரு சிறந்த தலைவர், உலகம் ஏற்றுக்கொண்ட உண்மை ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான். ஏன் மியராஜ்ல கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அந்த இறைவனுடைய சந்திப்பு கிடைச்ச உடனே மலக்குமார்களும் சலாம் சொல்லுகிறார்கள், அல்லாஹும் சலாம் சொல்லுகிறார்கள். நாயகத்துடைய முகத்திலே சந்தோஷம் இருக்கவில்லை, நாயகத்துடைய முகத்திலே அந்த மகிழ்வை காண முடியவில்லை. அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி என்று சொன்ன உடனே இது யாருடைய சலாம்? அத்துணை மலக்குமார்களுடையவும் சலாம், ரப்பினுடைய சலாம். அல்லாஹ் நேரடியாக சலாம் சொல்லுகிறான். அந்த சந்தர்ப்பத்துல கூட அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், எனக்கு மட்டும் தானா சலாம், என்னுடைய உம்மத்திற்கு இல்லையா? என்னை நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், என்னை காணாமல் என்னை விசுவாசம் கொண்டவர்கள், என்னை பிரியம் வைக்கக்கூடியவர்கள், எனக்காக தம்மை தியாகம் செய்யக்கூடியவர்கள், என்னுடைய வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்கள், இஸ்லாமும் ஈமானும் உள்ளங்கையிலே நெருப்பை வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த தணலை வைத்துக் கொண்டிருப்பது எவ்வளவு கஷ்டமோ அப்படியான கட்டத்துல கூட என்னை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய என் உம்மத்துக்கு சலாம் கிடையாதா என்று சொன்ன பொழுது வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், இந்த உம்மத்திலே உள்ள நல்லவர்கள் மீதும் சலாம் உண்டாவதாக என்று அந்த சலாம் கிடைச்சதே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேயும் எங்களை மறக்கல, இங்கேயும் எங்களை மறக்கல. அவங்க சொன்னாங்க, ரஜப் அல்லாஹ்வுடைய மாதமா, ஷஅபான் என்னுடைய மாதம், அப்ப என் உம்மத்துக்கு ஒரு மாதம் இருக்கணுமா இல்லையா? ரமலான் ஷஹ்ரு உம்மத்தி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கும் எங்களை மறக்காத ஒரே ஒரு உண்மை உத்தமர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான், ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இந்த ரஜப் ஏன் அல்லாஹ்வுடையது? இந்த ரஜப்ல என்ன ரகசியம் இருக்குது? இதை மகான்கள் ஹதீஸ் மூலமாக எங்களுக்கு தொகுக்கிறார்கள். ஏனென்றா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுமாதுல் ஆஹிர் கடைசி வெள்ளிக்கிழமை, அதாவது இன்றைக்கு நாங்க ரஜப்ல இருக்கக்கூடிய முதலாவது வெள்ளிக்கிழமையா, லாஸ்ட் ஃப்ரைடே, அது ஜுமாதுல் ஆஹிராவுடைய கடைசி வெள்ளிக்கிழமை. இது போல மஸ்ஜிது நபவியில மதீனாவுல ஒரு நாள் ஜுமாதுல் ஆஹிருடைய கடைசி குத்துபா பிரசங்கம், சரியா? ரஜபுக்கு முன்னால உள்ள கடைசி குத்துபா பிரசங்கத்துல ஒரு பயான் செய்கிறாங்க சஹாபாக்கள், ஜும்மாவுடைய பயான். அதுல ஒரு நீண்ட ஒரு பயான், ஒரு பெரிய ஒரு பயான், அதுல நிறைய பாடம் படிப்பினை இந்த ரஜபை பற்றி கொடுக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் அருமை தோழர்கள் இந்த ரஜபை பாக்கியமாக கருதி கொள்ள வேண்டும், அதிலே உள்ள பொக்கிஷங்களை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதிலே உள்ள அந்த சந்தர்ப்பங்களை தவறவிடக் கூடாது, அதிலே உள்ள பெருமதிகளை இவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக அந்த நேரத்தில் இருந்த அத்துணை சஹாபாக்களுக்கும் அவர்களுக்கு பின்னால் கியாமம் வரும் வரைக்கும் வர இருப்பவர்களுக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஒரு பயானை கொடுக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரஜபுன் ஷஹ்ருல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய மாதம். ஏன் அது அல்லாஹ்வுடைய மாதம்? மா மஅனா கௌலிக ஷஹ்ருல்லாஹ், சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், ஏன் இது அல்லாஹ்வுடைய மாதம்? எல்லாமே அல்லாஹ்வுடைய மாதம் தானே, ஏன் ரஜப் குறிப்பிடப்பட்டது என்று கேட்ட பொழுது லிஅன்னஹு மக்ஸூஸும் பில் மக்ஃபிரா சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு வழங்குகிறான், ஒரு பெரிய ஒரு ஆஃபர் கொடுக்கிறான் இல்லையா? இப்ப ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் எல்லாமே 12 மாதம் தான், நவம்பர் வரைக்கும் இல்லாத ஆஃபர் டிசம்பர்ல கிடைக்கும் இல்லையா? டிசம்பர் சீசன் ஸ்பெஷலா கொடுப்பாங்க, அதுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும், இயர் அண்ட் சேல் போடுவாங்க. கடைசியா நாங்க பார்த்தோம், எல்லாருக்குமே தெரியும். எல்லா மாதத்திலையும் கொடுக்காம டிசம்பர்ல மட்டும் ஏன் கொடுக்கறாங்க? கொடுக்க முடியுமான்னு கேட்டா ஆமா கொடுக்க முடியும், ஒரு சான்ஸ் யூஸ் பண்ணிக்கட்டுமே, மத்த நாளையில முடியாததை இந்த நாட்களை எடுத்துக்கட்டுமே என்ற மாதிரி அந்த ஒரு ஆஃபர் கொடுக்கிற மாதிரி இந்த ரஜபு ஏன் அல்லாஹ்வுடைய மாதம் என்று அவர்கள் பொறுப்பெடுத்தார்கள் என்றால், அல்லாஹு தஆலா ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான், லிஅன்னஹு மக்ஸூஸும் பில் மக்ஃபிரா, குறிப்பாக மக்ஃபிரத்துக்குரிய ஒரு மாதமாக அல்லாஹு தஆலா மாத்திட்டான். எந்த அளவுக்கு என்றால், உங்களுடைய ஒவ்வொரு 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 சிறிய சிறிய அமலாக இருந்தாலும் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவு நன்மைகளை அல்லாஹ் வச்சிருக்கிறான், நிறைய பாக்கியங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். உங்களுடைய இஸ்திக்ஃபார்களுக்கு பெரும் கொண்ட பாக்கியத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதனால தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது மக்ஃபிரத்துக்கென்றே குறிப்பிடப்பட்ட ஒரு மாதம், அதனால் இது அல்லாஹ்வுடைய மாதம். அல்லாஹ் சொல்லுகிறான், இது என்னுடைய மாதம் இல்லையா? எனவே என்னுடைய அடியார்களுக்கு,
என்னுடைய அபுதுகளுக்கு, என்னுடைய அடிமைகளுக்கு, என்னுடைய மஹ்லூக்காத்துகளுக்கு அவர்கள் விரும்பியதையெல்லாம் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். அவர்கள் கேட்பவைகளை எல்லாம் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். அது இஸ்திக்ஃபாராக இருக்கட்டும், அவர்களுடைய தௌபாவாக இருக்கட்டும், துனியாவுடைய ஆகுமான விடயங்களாக இருக்கட்டும், ஆகிரத்துடைய உண்மையான ஆகுமான விடயங்களாக இருக்கட்டும், எல்லாமே கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். அதனால இது அவனுடைய மாதம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ரஜபுல என்ன செய்யப்படும் தெரியுமா? இது அல்லாஹ்வுடைய மாதம். இப்ப இது அல்லாஹ் பொறுப்படுத்திட்டான், இது ஏண்ட மாதம். நீங்க எதை வேணாலும் கேளுங்க, நான் கொடுக்கிறேன். துலாஅஃபு ஃபீஹில் ஹஸனாத், நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்களுக்கு கூட பெரிய பெரிய நன்மைகள் உங்களுக்கு வழங்கப்படும். ஏனைய நாட்கள்ல, ஏழைய காலங்கள்ல, ஏழைய மாதங்கள்ல நீங்க ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னா 10 நன்மை கிடைக்கும் என்று இருந்தா, இந்த மாதத்துல நீங்க ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னா 20 நன்மை கிடைக்கும். ஏனைய நாட்கள்ல நீங்க ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னா 100 நன்மை கிடைக்கும் என்று இருந்தா, இந்த மாதத்துல நீங்க ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னா 200 நன்மை கிடைக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், துலாஅஃபு ஃபீஹில் ஹஸனாத், நன்மையான விடயங்களுக்கு இரட்டிப்பாக்கி வழங்கப்படும், அது மல்டிபிள் பண்ணப்படும். அவர்கள் நினைக்க முடியாத அளவு அவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக்கப்படும். இரண்டாவதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துஸ்தஜாபு ஃபீஹி தஅவாத், இதிலே துஆக்கள் பதில் கொடுக்கப்படும். இந்த மாதம் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், இந்த ஒரு மாதம் நீங்க பயன்படுத்திக்கோங்க. எப்படி? நீங்க சின்னதா ஒரு அமல் செஞ்சாலும் பெரிய கூலி உங்களுக்கு கிடைக்கும். நீங்க துஆ கேட்டால் அந்த துஆ அங்கீகரிக்கப்படும். அதே போல துஃபர்ரிஜு ஃபீஹில் குர்பாத், உங்களுடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் லேசாக்கப்படும். உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். இந்த மாதத்துல உங்களோட பிரச்சனைகளை நான் லேசாக்குகிறேன் என்கிறான் அல்லாஹ். அதே போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லா துரத்து ஃபீஹி லில் முஃமினீன தஅவாத், குறிப்பாக விசேஷமாக முஃமின்களுடைய துஆ தட்டப்பட மாட்டாது. நல்லவர்கள், சாலிஹீன்கள், முஃமின்கள் அல்லாஹ்விடத்தில் ஏந்தக்கூடிய கரங்கள் வெறும் கரங்களாக திருப்பப்பட மாட்டாது. அந்த துஆக்கள் அங்கீகரிக்கப்பட்டதாகவே இருக்கும். சொல்லிட்டு அந்த பயானுடைய தொடர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்படியான ஒரு மாதத்தை வீணாக்கலாமா? இப்படி பாக்கியம் நிறைந்த ஒரு மாதத்தை வீணாக்கலாமா? தவற விடலாமா? இது அல்லாஹ்வுடைய மாதம், இது பரக்கத்து பொருந்திய மாதம். எந்த அளவு பரக்கத்து தெரியுமா? அதுதான் சொன்னாங்க. பரக்கத்துக்கு இன்னைக்கு நிறைய பேர் நிறைய டெபினிஷன் கொடுக்கறாங்க. ஒன்று 100 ஆகிறது, ஒன்று 1000 ஆகிறது, ஒன்று 10,000 ஆகிறது என்றெல்லாம் டெபினிஷன் கொடுக்கறாங்க. பரக்கத்துக்கு யாராலும் இதுவரைக்கும் டெபினிஷன் சொல்ல முடியல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்கள் கொடுத்த டெபினிஷனை தவிர யாருடைய டெபினிஷனும் அந்த இடத்துல சூட்டபிள் ஆகாது. அல்லாஹ் அவர்களுக்கு வஹீயின் மூலமாக அறிவித்த அந்த அறிவுறுத்தல், அந்த டெபினிஷன் என்ன தெரியுமா? ஒன்று 100 ஆகிறதோ, ஒன்று 1000 ஆகிறதோ, ஒன்று 10,000 ஆகிறதோ பரக்கத்து இல்ல. சிலவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க, பரக்கத்து என்றா எனக்கிட்ட ஒரு வாகனம் இருக்குது, எனக்கிட்ட 2 வாகனம் வந்தா இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த பரக்கத். அது நிஅமத். எனக்கிட்ட இந்த மாசம் கடைசாக கிட்ட, இந்த வருஷம் முடியக்கிட்ட நான் ஜகாத்து கொடுக்கறதுக்கு 1 கோடி இருக்குது. அதே அடுத்த வருஷம் ஆகிட்டு எனக்கு 2 கோடி இருக்குது. மாஷா அல்லாஹ், என்ன பரக்கத்தை பாத்தீங்களா? அல்லாஹ் கொடுத்த பரக்கத். இது நிஅமத், இது பரக்கத்து அல்ல, இது நிஅமத், இது நிஅமத். அப்ப பரக்கத்து என்றா என்ன? ஒன்று ஒன்றாகவே இருக்கும், 1,00,000 வேலையை பார்க்கும். இதுதான் பரக்கத். ஒன்று ஒன்றாகவே இருக்கும், ஆனால் பல லட்சம் வேலைகளை பார்க்கும். அதுதான் பரக்கத். உங்களிடத்துல நீங்க சம்பாதிக்கிறது 10,000 இருந்தாலும் அந்த 10,000 உங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கவர் பண்ணும். நீங்க 1,00,000 சம்பாதிக்கிறீங்க, 1,00,000 உங்களுக்கு போதாதா? 10 இல்லையா? அதுல பரக்கத்து இல்ல. ஆனா உங்களுக்கு கீழே இருக்கிறவரு அவர் வெறும் 30,000 தான் சம்பாதிக்கிறாரா, அவர் 40,000 தான் சம்பாதிக்கிறாரா, ஆனா நீங்க வாழ்ற அதே ஒரு மாசம் அவரும் வாழ்றாரு. நீங்க பர்ச்சேஸ் பண்ற அதே மார்க்கெட்ல, அதே பஜார்ல தான் அவரும் சாமான் வாங்குறாரு. ஆனா 1,00,000 சம்பாதிக்கிற உங்களால அந்த மாசத்தை ரன் பண்ண முடியாது. வெறும் 10,000 வாங்கக்கூடியவர், கூலி வேலை செய்யறவர் அந்த மாசத்துல வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அல்லாஹ் அதுல பரக்கத்தை கொடுத்திருப்பான், அவங்களோட வாழ்க்கையில நிம்மதியை கொடுத்திருப்பான், சந்தோஷத்தை கொடுத்திருப்பான். இது பரக்கத். இந்த ரஜப் அதிகமாக பரக்கத்துகள் நிறைந்த மாதம். ஆரம்பத்துல சொன்னேன், அல்லாஹ் சொல்கிறான், இது என்னுடைய மாதம், எல்லாம் நீங்க நினைக்காத அளவுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கிறேன். அதனாலதான் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு வளமை இருந்தது. ரஜபுடைய மாதம் வந்த உடனே அவங்க பிடிச்சிட்டாங்க, எந்த இடத்துல எப்படி தட்டினா ஒர்க் அவுட் ஆகும், எங்க சரியா தட்டினா சரியா வேலையாகும்னு பிடிச்சிட்டாங்க. அதனால ரஜபு வந்த உடனே
ஒரு துவாவை கேட்க ஆரம்பிச்சாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான், அல்லாஹும்ம பாரிக் லனா, அல்லாஹும்ம பாரிக் லனா, யா அல்லாஹ் பரக்கத்து செய்வாயாக, பரக்கத்து செய்வாயாக என்றுதான் கேட்டார்கள். இந்த உம்மத்துக்கும் சொன்னார்கள் அல்லாஹும்ம பாரிக் லனா என்று கேளுங்க, பரக்கத்தை கேளுங்க. அப்படி என்ன அர்த்தம்? அதுல என்ன இருக்குது? யா அல்லாஹ் உடம்பு இருக்குது, நல்லா இருக்குது, ஆனா உள்ளுக்கு ஆஃபியத் இல்லையே, உட்கார்ந்தா எழும்ப முடியாது, எழுப்பினா உட்கார முடியாது, ராகத் இல்லையே. யா அல்லாஹ் ஆஃபியத்தை பரக்கத்தாக கொடுத்துரு யா அல்லாஹ். நல்லா இருக்கிறேன் யா அல்லாஹ், நல்லா சம்பாதிக்கிறேன், ஆனா நிம்மதி இல்லையே, நல்ல தூக்கம் போகுது இல்லையே, சந்தோஷம் இல்லையே, வீட்டுக்கு போனா மனைவியால சந்தோஷம் இல்லையே, பிள்ளைகளால சந்தோஷம் இல்லையே, பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்கண்டா நல்லா இருப்பாங்கன்னு பார்த்தா வளர்ந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை அதிகமா வருது, பிள்ளைகளை திருமணம் முடிச்சு கொடுத்தா நல்லா இருப்பாங்கன்னு பார்த்தா முடிச்சது கொடுத்ததுக்கு பின்னால பிரச்சனை அதிகமாக வருது. நிம்மதி இல்லையா? அல்லாஹ் கொடுத்த நிம்மதியை கேளுங்க. யா அல்லாஹ் நிம்மதியை நீ மட்டும் கொடுக்காத, நிம்மதியை பரக்கத்தாக கொடுத்துரு நாயனே. நல்ல நீ எனக்கு நியமத்தை கொடுத்திருக்கிறாய், அதுல பரக்கத்து கொடுத்துரு நாயனே. நான் சம்பாதிக்கிறேன், ஹலாலாக சம்பாதிக்கிறேன், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், நீ எனக்கு லாபம் கொடுக்கிறாய், லாபத்தை மட்டும் கொடுக்காத பரக்கத்தாக கொடு யா அல்லாஹ், பரக்கத்தோடு சேர்த்து கொடு. என் ரிஸ்க நீ எனக்கு கொடுக்கிறாய் யா அல்லாஹ், ரிஸ்க மட்டும் கொடுக்காத பரக்கத்தையும் கலந்து சேர்த்து கொடுத்துரு நாயனே. அல்லாஹும்ம கேட்கறதுக்கு எவ்வளவோ துவா இருக்குது, எவ்வளவோ தேவை இருக்குது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் விட்டுட்டு பரக்கத்தை கேளுங்கன்னு சொல்லி தந்தாங்கன்னா அது ரகசியம் என்ன? பரக்கத்தை மட்டும் குறிப்பிட்டார்கள். இந்த மாதம் வந்தால் உலகெங்கும் எல்லாராலும் கேட்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான சுன்னத்தான துஆ, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான், ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத்து செய் நாயனே. வபல்லிக்னா ரமலான், ஆமீன் சொல்லுங்க சீதேவிகளே. வபல்லிக்னா ரமலான், வபல்லிக்னா ரமலான், ரமலானை அடையும் பாக்கியத்தை தருவாயாக. காரணம், யா அல்லாஹ் இந்த உடம்புல இப்ப எனக்கு ராஹத் இல்ல, ஆஃபியத் இல்ல, எனக்கு நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, எனக்கிட்ட வருமானம் இல்ல, எனக்கிட்ட செல்வாக்கு இல்ல, ரமலான் வருது யா அல்லாஹ், இந்த உடம்புல ஆஃபியத் இல்லை என்று இருந்தால் இந்த உம்மத்துக்கு என்று சொந்தமாக்கிய அந்த ரமலான் எனக்கு கிடைக்காம போயிரும் யா அல்லாஹ், அதுல அமல் செய்ய கிடைக்காம போயிரும் யா அல்லாஹ், அதுல நின்று வணங்க கிடைக்காம போயிரும் யா அல்லாஹ், நோன்பு நோக்க கிடைக்காம போயிரும் யா அல்லாஹ். எனவே நீ சிஹத்தை கொடு, ஆஃபியத்தை கொடு, சும்மா இல்ல பரக்கத்தாக கொடுத்துறியா அல்லாஹ். இந்த மாசம் என் கையில வசதி இல்லையா அல்லாஹ், என் பொருளாதாரத்துல பிரச்சனையா அல்லாஹ், முன்னுக்கு ரமலான் வருது யா அல்லாஹ், குடும்பத்தோடு நல்லா இருக்கணும் யா அல்லாஹ், சந்தோஷமாக நோன்பு நோக்கணும், சந்தோஷமாக நோன்பு திறக்கணும், குடும்பத்தை கூப்பிட்டு நான் நோன்பு திறக்க வைக்கணும் யா அல்லாஹ். எனக்கு பரக்கத்தாக ஆஃபியத்தை கொடுக்கிறதோடு எனக்கு ரிஸ்கிலையும் பரக்கத்தை கொடுத்துரு நாயனே, அதிகமாக தந்துரு நாயனே. எல்லாம் இருக்கத்தக்க ரஜபுல ஏன் பரக்கத்தை கேட்க சொன்னார்கள் என்பது இப்ப கொஞ்சமாவது எங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பரக்கத் என்பது அவ்வளவு சிறந்தது. இந்த மாதத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படியெல்லாம் கழிக்க வேண்டும் தெரியுமா? இந்த மாதத்தில் இப்படியான தன்மைகளோடு நடப்பவர்களுக்கு என்னென்ன பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கும் தெரியுமா என்று கேட்டுவிட்டு அந்த நீண்ட உரையிலே தொடராக சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமன் வஸல ஃபீஹி ரஹிமஹு வஸலஹு அல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা வ நஸரஹு அலா அதாஇஹி. சுப்ஹானல்லாஹ். இந்த ரஜபுடைய மாதத்திலே யார் பகைவர்களோடு ஒன்றுபடுகிறார்களோ, ஒற்றுமையாகிறார்களோ, குடும்பங்களை சேர்ந்து நடப்பார்களோ, முதலாவது சொல்ற விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஒன்றும் மா யன்திகு அனில் ஹவா, அவங்க இஷ்ட பிரகாரம் அவங்க நினைச்சு பேசுறது இல்லை. எங்களை மாதிரி சும்மா ஒன்றும் பேசுறது இல்ல. நாங்க நினைச்சா பேசுறது, நாங்க தூக்கத்திலையும் பேசுறோமே, நாங்க நினைச்சா பேசுறோம், எல்லாத்தையும் பேசுறோம், யோசிக்காம பேசுறோம். ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தையுடைய கண்ணியத்தை குர்ஆன் சொல்லுகிறது, மா யன்திகு அனில் ஹவா, எங்களை மாதிரி தன்னிஷ்ட பிரகாரம் பேசுறவர்கள் அல்ல, இன் ஹிய இல்லா வஹ்யு யூஹா. அது நாயகத்துடைய வாயில இருந்து ஒரு சஹாபியை பார்த்து நீங்க வாங்க என்று கூப்பிட்டதாகவே இருந்தாலும், ஒரு சஹாபிக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நாயகம் சொல்லியே இருந்தாலும் அது வஹி என்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அது இந்த வஹியை சுமந்த நாவு, நுபுவத்தினுடைய நாவு, நூறானியத்தான நாவு, அந்த நாவில் இருந்து வீணான வார்த்தைகள் வராது, பெருமதி இல்லாத வார்த்தைகள் வராது. எவ்வளவு சுருக்கமான வார்த்தைகளா இருந்தாலும் ஆழமான 1000 அர்த்தங்களை பொதிந்த வார்த்தைகள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குடும்பங்களை சேர்ந்து நடந்து கொள்ளுங்கள், இரத்த உறவுகளை சேர்ந்து நடந்து கொள்ளுங்கள். அப்படி யார்
துண்டித்த உறவுகளை சேர்ந்து கொள்கிறார்களோ, ஹயாத்துக்கும் வானா, மௌத்துக்கும் வானா, வீட்டுக்கும் வர வானா, நானும் வர மாட்டேன், நீ யாரோ நான் யாரோண்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு அல்லாஹ் ரசூலை மிஞ்சின, கலிமாவை மறந்த, ஈமானை மறந்த, கபரை, மௌத்தை, சக்கராத்தை மறந்த வார்த்தைகளை கொட்டி தீர்க்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் அல்லாஹுக்காக அந்த குடும்பத்தை சேர்ந்து நடந்தால் மன் வஸல ரஹிமஹு, யார் அந்த குடும்பத்தை சேர்ந்து நடக்கிறார்களோ வஸலஹுல்லாஹ், அல்லாஹ் அவனை சேர்ந்து நடக்கிறான். அல்லாஹ் அவனை தன் பக்கம் நெருக்கமாக்கிக் கொள்கிறான், தன்னோடு நெருக்கமாக்கிக் கொள்கிறான். உன் தேவை என்ன கேள். இந்த ரஜப் நீங்கள் எது கேட்டாலும் கொடுக்கப்படும் மாதம். குடும்பத்தை துண்டித்துக் கொண்டு கேட்டால் கிடைக்காது. உம்மா அப்பாவை நோடிச்சு கொண்டு கேட்டா கிடைக்காது. ஏமாத்தி கொண்டு கேட்டா கிடைக்காது. துரோகம் செஞ்சு கொண்டு கேட்டா கிடைக்காது. பொய் செஞ்சு கொண்டு கேட்டா கிடைக்காது. யாருடைய உள்ளத்தையும் அணுவளவாவது நோகடிச்சு கொண்டு கேட்டா கிடைக்காது. நீங்க துண்டித்தவர்களை, நீங்கள் தண்டித்தவர்களை, நீங்கள் துன்புறுத்தியவர்களை அவர்களிடத்திலே போய் மன்னிப்பு கேட்டு அவர்களுடைய மன்னிப்பை பெறும் வரைக்கும் இந்த பாக்கியங்கள் எங்களுக்கு கிடைக்காது. ஆனா எங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்திருக்கிறான், பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பெரிய ஒரு ஆஃபர் கொடுத்திருக்கிறான். நீங்க எது கேட்டாலும் ரஜபுல கிடைக்கும். எப்ப நீங்க நல்லவர்களாக இருந்தால். துஸ்தஜாபு ஃபீஹி தஅவாத்துல் முஃமினீன், முஃமின்களுடைய துஆ உடனடியாக கபூல் செய்யப்படும். எப்ப முஃமினாக மாறுது? இங்க சொல்றாங்க, எப்ப குடும்பங்களை துண்டித்த உறவுகளை சேருகிறீர்களோ அல்லாஹ் உங்களை ஐக்கியமாக்குவான், உங்களுடைய துஆக்கள் கபூலாகும். மட்டுமல்ல வனஸரஹு அலா அஅதாஇஹி, அவனை சூழால் இருக்கக்கூடிய அத்தனை எதிரிகளிலிருந்தும் அத்தனை எதிர்ப்புகளிலிருந்தும் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்கிறான். இன்னைக்கு நாங்க பிசினஸ்ல எத்தனை பேரை நாங்க போட்டி போட வேண்டியதா இருக்குது, எத்தனை பேரை டார்கெட் பண்ணி போக வேண்டியதா இருக்கு. எத்தனை பொய்யர்கள், எத்தனை துரோகிகள், எத்தனை ஏமாத்துக்காரர்கள், எத்தனை சூழ்ச்சிக்காரர்கள் எங்களை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட வேலையே அதான் மாறி இருக்குது. அப்படிப்பட்ட அந்த எதிரிகள் இருந்து நாங்க எப்ப பாதுகாப்பு பெறுறது? எப்ப நாங்க அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு பெறுறது? நீங்க குடும்பங்களை சேர்ந்து நடந்தால் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நான் உங்களை சேர்த்துக் கொள்வேன், உங்களை சூழால் இருக்கக்கூடிய எதிரிகளிடமிருந்து உங்களை பாதுகாப்பேன், உங்களுக்கு உதவி செய்வேன் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இரண்டாவதாக, இந்த ரஜபுடைய மாதத்திலே மன் ஆத மரீதன், இந்த ரஜபுடைய மாதத்திலே யார் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க செல்கிறார்களோ அமரஹுல்லாஹு கிராம மலாயிகத்திஹி பிஸியாரத்திஹி வ தஸ்லீமி அலைஹி, இந்த ரஜபுடைய மாதத்திலே ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க செல்கிறது. பாருங்க, யோசிச்சு பாருங்க, இதனுடைய கூலியை பார்த்துக்கோங்க. அது வீட்டிலேயா இருக்கட்டும், இல்ல உறவுகளா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். இன்றைக்கு சொந்த புறவி சோமில்லாம இருந்தாலே போகாம இருக்கிறதுக்கு சில கூட்டம் இருக்கிறாங்க. உம்மா வாப்பாவை பார்க்க தகுதி இல்லாத பிள்ளைகள் இருக்கிறாங்க, நசீபு கட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க. உம்மாவோட கோபம், வாப்பாவோட கோபம், உம்மா என்ன கஷ்டப்படுறாங்களோ, வாப்பா என்ன கஷ்டப்படுறாங்களோ, எங்களுக்கு என்ன, அது நானா பார்த்துக்கொள்ளட்டும், தாத்தா பார்த்துக்கொள்ளட்டும். மஆதல்லாஹ், நசீபு கட்ட ஒரு கூட்டம், ஒரு சமூகம். இந்த இஸ்லாம் பின்னடைவை நோக்குவதற்கு ஒரு முக்கியமான துட்குறி, நசீபு கட்ட ஒரு கூட்டம், பெற்றாரை துன்புறுத்தக்கூடிய ஒரு சமூகம். அல்லாஹ் பாதுகாப்பானாக அவர்களை விட்டு. நோயாளியை இந்த ரஜபிலே யாராவது நோய் விசாரிக்க சென்றால் கிராமன் காத்திபீன் என்று சொல்லக்கூடிய மலக்குமார்களிலே ஆக உயர்ந்த அந்தஸ்திலே உள்ள மலக்குமார்கள், கிராமன் காத்திபீன் என்று சொல்லக்கூடியவர்கள், இந்த மலக்குமார்களை அல்லாஹு தஆலா அந்த அடியானிடத்திலே அனுப்புவாங்க. எப்படி? அந்த அடியானை போய் சந்திச்சு அந்த அடியானுக்கு நீங்க சலாம் சொல்லிட்டு வாங்க. இப்ப நீங்க உங்களோட உம்மாவை நோய் விசாரிக்க போறீங்க, உங்களோட நானவ, தாத்தவ, தம்பிய, தங்கச்ச, உங்களோட உறவுகள்ல யாராவது ஒருத்தர, இல்ல தெரியாத ஒருத்தர நீங்க நோய் விசாரிக்க போறீங்க. போனா இந்த ரஜபுடைய மாதத்துல அதுக்கு கூலி என்ன தெரியுமா? கிராமன் காத்திபீன் என்று சொல்லக்கூடிய மலக்குமார்கள் உங்களை சந்திக்க வருவார்கள், அல்லாஹ்வுடைய ஸலாத்தை எடுத்துக்கொண்டு. இந்த பாக்கியம் எத்தனை பேருக்கு தேவை? எத்தனை பேர் இந்த பாக்கியத்துக்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வீங்க? எத்தனை பேர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நோயாளிகளை நோய் விசாரிக்க போவீங்க? எத்தனை பேர் எனக்கு ஹயாத்துக்கும் வேணாம், மௌத்துக்கும் வேணாம் என்று நினைச்ச அந்த உறவுகளை அல்லாஹ்வுக்காக மன்னிச்சு போவீங்க சீதவிகளே? இது ரஜபுடைய மாதம், இது அல்லாஹ்வுடைய மாதம். அல்லாஹ்வுடைய மாதத்துல நாங்க மாறலையேண்டா, அல்லாஹ்வுக்கு விருப்பமான நேரத்துல, அல்லாஹ் எங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்த நேரத்துல அந்த சந்தர்ப்பத்தை நாம பயன்படுத்தி கொள்ளலையேண்டா,
எங்களை விட நசீபு கட்டவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அடுத்ததாக கூறுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஸல்லா ஃபீஹி அலா ஜனாஸத்தின், இந்த ரஜபுடைய மாதத்திலே யாராவது ஒரு ஜனாசாவிலே கலந்து கொண்டால், யாருடையதாவது ஒரு ஜனாசாவிலே இந்த ரஜபுடைய மாதத்திலே அல்லாஹ்வுக்காக என்று போய் கலந்து கொண்டால், அல்லாஹு தஆலா ஃபகஅன்னமா அஹ்யா மவ்ஊதா, அவர்களுக்கு கொடுக்கிற பாக்கியம் இருக்குதே சுப்ஹானல்லாஹ், உண்மையிலே உணர்வுபூர்வமாக கேட்டால் மயிர்கள் சிலிக்கும். அந்த அளவு ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். வேற எந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கல. ஒரு ஜனாசா தொழுதா என்ன நன்மை தெரியுமா? இந்த ரஜபுடைய மாதத்துல ஐயாமுல் ஜாகிலியாவுடைய காலம், ஐயாமுல் ஜாகிலியா, இந்த ஜாகிலியத்துடைய காலத்துல பொம்பளை பிள்ளைகளை உயிரோட குழி தோண்டி புதைச்சாங்க. தெரியுமா இல்லையா? படிச்சிருக்கிறோம். பொம்பளை பிள்ளைகளை உயிரோட குழி தோண்டி புதைச்சாங்க ஜாகிலியா காலத்துல. அந்த பிள்ளைகளை காப்பாத்திய சஹாபுகளுக்கு மூலருக்கு. நாங்க அந்த காலத்துல வாழ்ந்தோமா? வாழல. அந்த காலத்துக்கு டிராவல் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப அந்த காலத்துல நாங்க இருந்தா இப்ப யோசிச்சிருக்கலாம். ஒரு காலம் யாராவது யோசிச்சிருப்பீங்க, நான் மட்டும் அந்த காலத்துல இருந்திருந்தா இந்த வேலையை செஞ்சிருக்க மாட்டேன், செய்ய விட மாட்டேன், ஏண்ட கண்மனுக்கு இப்படி நடக்கிறத நான் ஏத்துக்கொள்ள மாட்டேன். அப்படியா? உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறேன். இந்த ரஜபுடைய மாதத்துல ஒரு ஜனாசா தொழுதுருங்க. ஜனாசாவுடைய தொழுகைகள் இன்று எந்த அளவு பாழாக்கப்படுகிறது. மையத்தோட போறாங்க, பள்ளிக்கு வெளியில கைவாறு அடிக்கிறாங்க இல்லையா? ஒரு ஜனாசா கூட தொழ முடியாத அளவுக்கு சமூகம் பின்தள்ளி போயிருக்குது என்றால், ஒரு ஜனாசாவுக்கு கூட கடைசி மரியாதையை எங்களால் செய்ய முடியாது என்றால், நாங்கெல்லாம் என்ன இஸ்லாம், என்ன முஸ்லிம்? ஆனால் ரஜபில் நீ ஒரு ஜனாசா தொழு, அல்லாஹ்வுடைய பாக்கியத்தை பாருங்க. ஐயாமுல் ஜாகிலியாவுலே புதைக்கப்பட்ட குழந்தைகளை நீங்கள் காப்பாற்றிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குகிறான் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம் சீதேவிகளே, எவ்வளவு பெரிய ரகசியம் நிறைந்த ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம் இது, இந்த ரஜபுடைய மாதம். எனவே அன்புக்குரியவர்களை தவற விடாதீர்கள், சந்தர்ப்பங்களை தவற விடாதீர்கள். அடுத்ததாக அந்த நீண்ட உரையிலே தொடர்ந்து சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அத்அம முஃமினன் தஆமன், சுப்ஹானல்லாஹ், ஒரு முஃமினான ஒரு மனிதனுக்கு உணவு கொடுக்கிறார், ஒரு முஸ்லிமான மனிதனுக்கு பசித்தவனுக்கு சாப்பாடு கொடுக்கிறார். இஸ்லாத்துல இந்த இத்ஆமு தஆமுக்கு எங்கேயுமே தவறுடல்ல, எல்லா இடத்துலயும் சேர்த்திருக்கிறாங்க. நீங்க ரமலானுடைய காலத்துல ஒரு நோன்பை வேணுமென்றே விட்டா கஃபாரா கொடுக்கணும். 2 மாதம் நோன்பு பிடிக்கணும், தொடர்ச்சியாக 2 மாதம் நோன்பு பிடிக்கணும். அப்படி இல்லையா 60 மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுக்கணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி வந்து கேட்கிறார்கள், யார ஸல்லல்லாஹ் ஐயுல் இஸ்லாமி ஹைர், இஸ்லாத்துல ஹைரான விடயம் என்ன? இன்னொரு சஹாபி கேட்கிறார்கள், ஐயுல் இஸ்லாமி அஃதல், ஆக ஏற்றமான அமல் எது யார ஸல்லல்லாஹ்? 2 கேள்விக்கு ஒரு பதில், இத்ஆமு தஆம், சாப்பாடு கொடுங்க. அதை விட சிறந்த அமல் இபாதத் வேற எதுவும் இல்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அதே அமலை, அதே இபாதத்தை இந்த ரஜபிலே ஒரு மனிதர் பசித்தவருக்கோ தெரிந்தவருக்கோ தெரியாத ஒரு மனிதருக்கோ சாப்பாடு கொடுத்தா அல்லாஹ் தஆலா கொடுக்கிற கூலி என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அஜ்லஸஹு அல்லாஹு யௌமல் கியாமா அலா மாஇதத்தின் அலைஹா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வ நபியுனா முஹம்மத் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனை சுவர்க்கவாதியாக அல்லாஹ் கபூல் செஞ்சிருவான். இந்த ரஜபிலே உணவு கொடுத்தவர்களை அல்லாஹ் சுவனவாதியாக கபூல் செய்வான். அப்படிப்பட்டவர்களுக்கு சுவனவாதி என்ற பட்டம் மட்டுமல்ல, இங்கே சாப்பாடு கொடுத்தவர்களுக்கு அங்கே ஒரு மாஇதா, ஒரு தட்டு விரிக்கப்படும், சுவனத்தினுடைய சாப்பாடு வழங்கப்படும். அந்த சாப்பாட்டுக்கு யார் வருவாங்க தெரியுமா? யாரோட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவீங்க தெரியுமா? கலீலுல்லாஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்களோட விருந்துக்கு வருவார்கள். ஹபீபுல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட விருந்துக்கு வருவார்கள். அவர்கள் 2 பேருக்கு மத்தியிலே அல்லாஹ் உங்களை சுவனத்திலே விருந்து கொடுத்து கண்ணியப்படுத்துவார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு செலவாகும்? இப்ப சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம், ஒரு நோயாளிய நோய் விசாரிக்க செல்றதுக்கு, ஜனாசாவை கலந்து கொள்றதுக்கு, ஒரு கஷ்டவாளிக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு, ஒரு மிஸ்கீனுக்கு உதவுறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு நேரம் போகும், எவ்வளவு சிரமம் வரும், எவ்வளவு செலவாகும் யோசிச்சு பாருங்க. எதுலயாவது ஒரு கஷ்டம் இருக்குதா?
அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் அவன் அர்ஹமுர் ராஹிமீன் என்பதை பல இடங்களிலே அவன் நிரூபித்திருக்கிறான். அப்படி நிரூபித்த ஒரு இடம் இந்த மாதம். நீங்க எது செஞ்சாலும் உங்களுக்கு ட்ரிபிள், உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாத உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவு பாக்கியங்களை வைத்திருக்கிறார்கள். இன்னும் நிறைய இருக்குது ஸ்ரீதேவிகளே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யாராவது ஒரு மீடம் தண்ணீர் கொடுத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ரஹீக்குல் மக்தூம், ரஹீக்குல் மக்தூம் என்ற இடத்திலே சுவனத்திலே அவர்களுக்கு நீர் புகட்டப்படும். யாராவது இந்த ரஜபிலே ஒரு நோன்பு நோற்றால், ஒரு சுன்னத்தான நோன்பு நோற்றால், சுவனத்திலே ரஜப் என்று ஒரு ஆறு ஓடும். அந்த ஆற்றிலே இருந்து அல்லாஹ் அவனுக்கு நீர் பருகச் செய்வான், இங்கே பசியோடு தாகத்தோடு இருந்ததற்காக. எனவே அன்புக்குரியவர்களே, இன்னும் அடுக்கிக் கொண்டே செல்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுருக்கமாக இன்னும் ஒன்று என்று சொல்லிட்டு நான் முன்னுக்கு வருகிறேன். மன் கஸா முஃமினன் கஸாஹுல்லாஹு அல்ஃப முஅல்லலத்தின் மின் உலலில் ஜன்னah. ஒரு கஷ்டவாளிக்கு, ஒரு ஏழைக்கு, ஒரு மிஸ்கீனுக்கு, ஒரு ஃபக்கீருக்கு ஒரு உடுப்பு எடுத்து கொடுத்தால், அவன் ஔரத்தை மறைக்கும் ஒரு உடுப்பை இலவசமாக தர்மமாக கொடுத்தால், சுவனத்தினுடைய 1000 ஆடைகளை அல்லாஹ் அவனுக்கு அணிவிப்பான். சுவனத்தினுடைய 1000 ஆடைகள். அப்ப அவர் சொர்க்கவாதியா இல்லையா? மஆதல்லாஹ், நரகவாதியா இருந்தா சுவனத்திலே ஆடைகள் கிடைக்குமா? இல்ல அவர் வெளியில இருந்தா கிடைக்குமா? இல்லையே. அவருக்கு சுவனத்திலேயே 1000 விதமான ஆடைகள் கிடைக்கும் என்றா அவர் சொர்க்கவாதியா இல்லையா? இங்க ஒருத்தருடைய ஔரத்தை மறைத்தால், ஒருத்தருக்கு ஒரு ஆடை கொடுத்தால். அன்புக்குரியவர்களே, மன் அக்ரம யதீமன் வமஸஹ யதஹு அலா ரஅஸிஹி. ஒரு அனாதையை கண்டு, அனாதைகளுடைய சொத்துக்களை யாராவது மோசடி செய்யாமல், அனாதைகளை ஏமாற்றாமல், அனாதைகளை சந்தித்து அந்த அனாதையினுடைய தலையை இரக்கத்தோடு தடவினால், இது அநாத புள்ளை என்று தெரிஞ்சு இந்த அநாத புள்ளைய நாங்க தடவினோம் என்றா, அநாதை என்று தனி பாடமே இருக்குது, பாபுல் ஐத்தாம் என்று பாடமே இருக்குது, அதீதுகளே இருக்குது, அது தனி வேறு. ஒரு அநாதை குழந்தையை தலையை தடவி கொடுத்தால் அவர்களுடைய கையில எத்தனை தலைமுடி படுகிறதோ அத்தனை மன்னிப்பு அல்லாஹ் கொடுக்கிறான், அத்தனை வகுக்கிறத கொடுக்கிறான். யார் இந்த ரஜபுடைய மாதத்திலே மனிஸ்தகஃபரல்லாஹு ஃபீஹி மர்ரத்தன் வாஹிதா காலிசத்தன் கஃபரல்லாஹ், ஒரே ஒரு தடவை இந்த ரஜபுடைய மாதத்துல யாராவது இஹ்லாஸான முறையில அல்லாஹுக்காக வேண்டி ஒரு இஸ்திக்ஃபார், எத்தனை? ஒரே ஒரு இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். தயவு செஞ்சு எல்லாரும் அத்தஹியாத்துல இருப்புல உட்காருவோமா? அத்தஹியாத்துல இருப்புக்கு வாரீங்களா? எல்லாரும் முதல் அத்தஹியாத்துல இருப்புக்கு வாரீங்களா? எல்லாரும் கொஞ்சம் கண்ணை மூடிக்கொள்றீங்களா? எல்லாரும் கண்ணை மூடிக்கொள்றீங்களா? அல்லாஹ்வை நினைச்சுக்கோங்க. அல்லாஹுக்காக 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 3 விடுத்தம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். ஒரு இஸ்திக்ஃபார் செய்தால் தகஃபரல்லாஹு லஹ், அவனுடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறார். அவனுடைய பாவங்கள் மிஸ்ல ஜபதில் பஹர், கடல் நுரை அளவு இருந்தாலும் மன்னிக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாதீர்கள், இந்த நேரத்தை தவற விடாதீர்கள், இந்த பாக்கியத்தை தவற விடாதீர்கள். ரஜப் உங்களுக்கு கிடைத்த பெரும் கொண்ட ஒரு பாக்கியம், பெரும் கொண்ட ஒரு பொக்கிஷம். இன்ஷா அல்லாஹ் இந்த ரஜபை அமல்கள் மூலமாக, குர்ஆன் திலாவத்தின் மூலமாக, ரமலானிலே முழு குர்ஆனையும் ஓதி முடிக்க வேண்டும் என்பதற்கு பயிற்சி எடுக்கும் மாதமாக, ரமலானிலே நான் நோன்பு நோட்பதற்கு பயிற்சி எடுக்கும் மாதமாக, ரமலானிலே நான் நின்று வணங்குவதற்கு பயிற்சி எடுக்கும் மாதமாக, ரமலானிலே நான் கணக்கு பார்க்காமல் ஜகாத்தும் தர்மமும் கொடுக்கிறதுக்கு பயிற்சி எடுக்கும் மாதமாக, ரமலானிலே நான் நோட்கும் நோன்புகளை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்பதற்காக குடும்பங்களை ஒன்று சேர்ந்து குடும்பங்களோடு ஒற்றுமை சேர்ந்து செய்யும் மாதமாக, குடும்பத்திலே மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுக்கும் மாதமாக நாம் மாறிக்கொள்வோம் என்ற உறுதியோடு நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ் எமது பிழைகளை மன்னித்தருள்வாயாக, குறைகளை மறைத்து வைப்பாயாக, இஹ்லாஸை தந்தருள்வாயாக, தக்வாவை தந்தருள்வாயாக. நாம் தெரிந்து செய்த தவறுகளை மன்னித்திரு நாயனே. இந்த ரஜபை எங்களுக்கு நீ பொக்கிஷமாக பாக்கியமாக தந்திருக்கிறாய் நாயனே. இந்த ரஜபிலே உள்ள
ரகசியங்களை பாக்கியங்களை முழுமையாக அடையும் பாக்கியத்தை தந்திரு நாயனே. யா அல்லாஹ், ரஜபிலே பரக்கத்து செஞ்சிரு யா அல்லாஹ், ஷஅபானிலே பரக்கத்து செஞ்சிரு யா அல்லாஹ், ரமலானை பரிபூர்ணமாக அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திரு யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் பிஜாஹி சய்யிதுல் ஆமீன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. जलवाए शान खुदा